விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நல்லாவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த ஹீரோங்கிற இந்த மனநிலையில இருந்து நம்ம வெளிலே வரவில்லை. இவர் ஒரு தலைவர், ஒரு கட்சியின் தலைவர், அங்க போய் பிரச்சாரம் பண்ண போற இடத்துல வந்து அவ்வளோ அவங்க ரசிகர் பத்தி அவங்க நல்லாவே தெரியும், விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த இடத்துல போய் சைக்கிள் ஓட்டுறாரு. அப்ப என்ன செய்வாங்க, தொண்டர்கள்லாம் வந்து அவரை பாக்குறதுக்காக ஏற்கனவே வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு மண்டையை பிச்சுக்கிட்டு மரத்துல ஏறிக்கிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஏறிக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்து இவர் என்ன பண்ற நடுவில் வந்து சைக்கிள் ஓட்டுறாரு. அப்ப என்ன, நாங்க ஒரு அசம்பாதம் நடக்கணும் அப்படிங்கிறது எண்ணத்துலதான் இவர் என்ன பண்றாரு. அது இவர் சைக்கிள் ஓட்டும் போது பாருங்க, இவர் மட்டும் சைக்கிள் ஏறி போயிட்டாரு. அதுக்கு பின்னாடி வந்து போலீஸ்காரங்க எப்படி ஓடி வராங்க பாருங்க. தன்னோட பாதுகாப்பை விட அவர் பாதுகாப்பு மிக முக்கியம்னு சொல்லிட்டு அவர் சைக்கிள் பின்னாடி ஓடியாடுறாங்க. இது எந்த மாரி மனநிலை? ஒரு தலைவர் வந்து இப்படி வந்து தன்னுடைய ரசிகரை வந்து குசிப்படுத்துறதுக்காக இப்படி செய்யலாமா? அதுவும் அரசியல் மையப்படாத ரசிகர்கிட்ட அவங்கதான் தாவறாங்க, போறாங்க, தூக்கி போடுறாங்க, தர்பூசணி தூக்கி போடுறாங்க, அதை தூக்கி போறாங்க, இதை தூக்கி போடுறாங்க. அந்த ரசிகர்கிட்ட வந்து இப்படி வந்து நடக்கலாமா? நல்லாவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் சொல்றேன்னா, தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பிச்ச போது விஜயா இருந்தவர் தன் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் திருச்சிக்கிழக்குல கிறிஸ்தவ வாக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பெயரை வந்து ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்துறாரு. இன்னைக்கு கன்னியாகுமரியில இதுவரை இல்லாதவாறு மத அலையத்தோட சிலுவையை தூக்கி வெளில போட்டுக்கிட்டு வெளிப்படுத்துறாரு. அப்போ குட் ஆக்டர் தானே சொல்ல முடியும் அவரை. முதல்ல பிரச்சாரத்துக்கு போங்க, அங்க போய் பேசுங்க, உங்க ரசிகரை வந்து அரசியல்மைப்படுத்துங்க. அதை விட்டுட்டு ஒரு நாள் போனா அங்க பேசுறது கிடையாது, அடுத்த நாள் வந்து லீவ் போட்டுறது. சார் இதெல்லாம் சார் நீங்க நடிக்கிற படமா சார்? இது வந்து தேர்தல் சார், மக்களை சந்திக்கணும் சார், மக்கள் சந்திச்சு ஓட்டு கேட்கணும் சார். மார்ச் 30 விரிவாக்கத்தை லீவ் போட்டீங்க, மறுபடியும் வந்து ஏப்ரல் 6 விரிவாக்கத்தை மறுபடியும் லீவ் போட்டீங்க, ஏப்ரல் 9 வந்து குறிஞ்சிப்பாடு லீவ் போட்டீங்க, அப்புறம் வந்து ஏப்ரல் 11 வந்து கடலூர் லீவ் போட்டீங்க. நீங்க இப்படி லீவ் போட்டு போய் பனையூர்ல படுத்துக்கிறீங்க. நீங்க பிரச்சாரம் பண்ண வரீங்கன்னு அனுமதி கொடுத்த பிறகு இந்த பிரச்சாரம் பண்ண இடத்துல வந்து பிடபிள்யூடி போய் பார்க்கும், அங்க வந்து என்ன இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா, மரம் இருக்கா, இல்ல குட்டை இருக்குதா, சாக்கடை ஓடுதா, அப்ப அதெல்லாம் சரி பண்ணுவாங்க. கரண்ட் கம்பம் இருக்கா, அங்க கரண்ட் கம்பத்துல வந்து தட்டி அடிப்பாங்க, மரத்து மேல வந்து தகரம் அடிப்பாங்க, இப்படி வந்து எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்புறம் சாக்கடை ஓடுதா, அங்க வந்து பூச்சி மருந்து அடிப்பாங்க. இப்படி வந்து எல்லா பாதுகாப்பு கொடுத்து உங்களுக்கு தயார் நிலை இருக்கும்போது நீங்க வரமாட்டேன்னு சொல்லுவீங்க. அதை விட வந்து மருத்துவர் இருப்பாங்க, நர்ஸுங்க இருப்பாங்க, அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவர் இருப்பாங்க, உங்க கூட்டத்துக்கு ஏற்றவர் உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய காவல்துறை இருப்பாங்க, துணை ராணுவப்படை இருப்பாங்க, தேர்தல் அதிகாரி இருப்பாங்க, மாநகராட்சி ஊழியர் இருப்பாங்க, உள்ளாட்சி அமைப்புகள் இருப்பாங்க, பொது சுகாதார அதிகாரி இருப்பாங்க. இப்படி கிட்டத்தட்ட 9 டிபார்ட்மெண்ட் அதிகாரி எல்லாம் உங்களுக்கு கீழே வேலை செய்வாங்க சார். அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்காக 500 அரசு அதிகாரிகள் வேலை செய்வாங்க சார். ஆனா நீங்க எப்படி என்ன பண்றீங்க, ஹாயா வந்து பனையூர்ல படுத்துக்கிறீங்க. இதுல வேற நீங்க அனுமதி கேட்டு கொடுக்கலீங்கன்னா வந்து திமுக சதிங்கிறது, பயந்துட்டீங்களாங்கிறது. இது என்ன மாதிரி அரசியல்? அனுமதி கொடுத்தா வந்து பேச மாட்டீங்க.